வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான உதிரியான சேமியா உப்புமா செய்ய போகிறோம். இந்த சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேமியா உப்புமா பண்ணுறப்ப நம்ம உப்புமா நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். உங்களுக்கு நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நெய் வந்து உருகி வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா தான். நீங்கள் வறுத்த சேமியாவே எடுத்தாலும் ஒரு தடவை நீங்கள் வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா வந்து நல்ல உப்புமா வந்து உதிரியாக நமக்கு கிடைக்கும். இதை நெய்யில் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியா நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்துலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன பீஸ் இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே 2 கேரட், 3 பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காய்கறிகள் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் வெங்காயத்தை வதக்கி கூட நம்ம வந்து செய்யலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்குவோம். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். காய்கறிகளை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காய்கறிகள்லாம் வதங்கின பிறகு இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். 1 கப் நம்ம வந்து சேமியா எடுத்துருக்கனால 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். நான் இன்றைக்கி கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை நீங்கள் காய்கறிகள்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இப்போ சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா நமக்கு உதிரியாக வந்து சேமியா வந்து வெந்து வந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா வெந்து நல்லா சூப்பராக சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எலுமிச்சை ஜூஸும் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். நம்ம நல்ல உதிரியான சேமியா வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உதிரியான நல்ல டேஸ்டியான சேமியா உப்புமா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.